ஹாய் ஆல், இன்றைக்கி வெனஸ்டே ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தையும் அவரும் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலையாக துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டுட்டேன். அப்புறமா காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணனால அந்த இடம் வந்து தொடச்சி விட்டுட்டு கிச்சனை ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு பாத்திரத்தையும் வந்து கையோடு தேய்ச்சிட்டேன். பாத்திரம் தேய்க்கிறது வந்து நான் முன்னாடிலாம் சேர்த்து வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேன். அதாவது மார்னிங்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அப்பப்போ தேய்ச்சிட்டு அந்த இடத்தையும் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா அடுத்து நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து அந்த இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த 1 pot ரைஸ்லாம் சாப்பிடவே இல்லை. ஊருக்கு போனால் வந்து நமக்கு இந்த 1 pot ரைஸ்லாம் பண்ண மாட்டோம். நான் இங்கே இருந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் சரி, அதனால் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலான்னு நான் எப்படி பண்ணுவேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் ஒரு ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா என்கிட்ட இருந்த காய் வந்து கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். பேசிக் மசாலா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறமா கரம் மசாலா, உப்பு இது நான் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த காய் வந்து ஒரு கொஞ்சம் வேகணும், அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், இதெல்லாம் சேர்ந்து இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வரும், ஒன்று சேரப்பில் வெந்து வரும். அந்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். நான் ரெகுலர் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் வேணும். நான் வந்து 4 கிளாஸ் தண்ணியும் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது பிரியாணி சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ரைஸையும் போட்டுட்டு நான் தக்காளி வந்து வதக்க மாட்டேன், இந்த மாதிரி கட் பண்ணி மேலே போட்டுருவேன். எங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணுவாங்க, அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதா. அப்புறம் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுட்டு நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக வெந்திருந்தது, நல்லா பொலன்னு வந்திருந்தது. ரெகுலர் ரைஸ் பண்ணும்போது தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக அளவு வச்சோன்னா பாஸ்மதி அரிசி மாதிரியே தான் இருக்கும், வித்தியாசமே தெரியாது ஊற வச்சு பண்ணும்போது. மேலே வாசனைக்கு நெய்யும் இந்த ப்ரெட்டும் பொரிச்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். சூட்லேயே வந்து நம்ம ரொம்ப நேரம் கிண்டி விட்டோன்னா உடஞ்சி போய்டும், ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகும். அதனால் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கிண்டினோன்னா கரெக்டாக வரும். பிளேட்டிங் வந்து வீடியோக்காக பண்ணியிருக்கேன், இப்படிலாம் டெய்லிலாம் பண்ணி சாப்பிட முடியாது. என்னோடய லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. சைமல்டேனியஸில் வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு எப்போவுமே வந்து பிரியாணி கூட அந்த ஊறுகாய் பிடிக்கும், அதனால் நான் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.